எல்லா நேரங்களிலும் நம்மை காத்து நடத்துகிற சர்வ வல்லவர் தம் பக்தனுக்கு சொன்ன வார்த்தை கேட்போமா? சங்கீதம் 91:11. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த நாளிலே எப்பக்கம் திரும்பினால் ஆபத்து. அது எப்படி வரும் என்று நிதானிக்க முடியாத அளவுக்கு பயங்கரத்தை நோக்கி மனிதர்களாகி நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிற உன் வழிகளெல்லாம் காக்கும்படி. அன்பர்களே, மனுஷனுடைய வாழ்க்கையில் 2 வழிகள் உண்டு. ஒன்று ஜீவ வழி, ஒன்று மரண வழி. இதை தேர்ந்தெடுக்க வேண்டியது, இது பின்னாக போகலாம் போக வேண்டாம் என்று தீர்மானிப்பது அவரவர்களுடைய காரியங்கள். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு ஒருவரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆகிலும் ஜீவ வழி இதுவே, நல்வழி இதுவே, இது நடவுங்கள் என்கிற ஆலோசனைகளையும் அதை நடக்க மனதுள்ளவனுக்கு வேண்டிய பலனையும் தந்து அவருக்கு பாதுகாப்பார். அதனால தான் உன் வழிகளெல்லாம் காக்கும்படி, நல் வழியில் நடக்கிற, ஜீவ வழியில் நடக்கிற உங்களை எல்லோரையும் காக்கும்படி இயேசுநாதர் என்று உயிரோடு தான் இருக்கிறார். பயப்படாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பாதையில் கொடிய வெள்ளம், கொடிய நோய், போராட்டம், கடன் சுமை என்று பலவித காரியத்தை நீங்கள் பார்த்துருக்க கூடும். ஆனால் இன்று அவை எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஜெயத்தை தர விரும்புகிறார். நேராக்குவோமா? சிந்தை எண்ணங்களை நேராக்கி, ஆண்டவரே என் வழிகள் தீமையாக இருக்குமானால் மாற்றி நல்வழிப்படுத்தும் ஆண்டவரே என்று அவரை நோக்கி கூப்பிடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டு என்னை நல்வழிப்படுத்தும், ஜீவ வழியில் நடத்தும் என்று வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியப்பா. அவர்களை காக்க வல்லவர் நீர்தான் சுவாமி. பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பணம் என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதர மணியை. God bless you.